சரண்யா, நீ இத்தனை தடவை கேட்டதுனால உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறேன். ஆதிராவும் இல்ல அகிலனும், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அத்தை. உங்க முடிவை மாத்திக்காதீங்க. டேய் தம்பி, இதாண்ட நல்ல சந்தர்ப்பம், சொல்லிடு. நீ ஆதிராவை காதலிக்கலன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுடா. அப்படி சொன்னா நான் மாட்டிக்குவேன்க்கா. தைரியம் இருந்தா இப்ப சொல்றா பாப்போம். என்னடா அப்படியே பாத்துட்டே இருக்கா? உனக்கு ஆதிராவை பிடிக்கலன்னு சீக்கிரம் சொல்லு. எனக்கு ஆதிராவை பிடிக்கல. பாத்தீங்களா அத்தை, நான் சொன்னேன்ல, என் தம்பி சொல்லிட்டான் பாருங்க, அவனுக்கு ஆதிராவை பிடிக்கலையாமா. ஆதிரா தான் என் வாழ்க்கையே. டேய், டேய், ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? உண்மைதான்க்கா. நீ என்ன எவ்வளவு போஸ்ட் பண்ணாலும் என் முடிவு மாறாது. சரண்யா, உனக்கு கொடுத்த சந்தர்ப்பம் முடிஞ்சு போச்சு. இனி கல்யாணம் வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் சீக்கிரமா நிச்சயம் பண்ணலான்னு இருக்கேன். அவங்க நிச்சயத்துக்கு போட வேண்டிய மோதிரத்தை உங்க அம்மா சார்பா நீயே வாங்கி கொடுத்துரு. என்ன சுபத்ரா, நான் சொல்றது சரிதானே? சரிங்கம்மா. ஆதிரா, அகிலன், நீங்க 2 பேரும் சிட்டிக்கு போய் உங்க நிச்சயத்துக்கான மோதிரத்தை நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. மாட்னியா? இவ்வளவு அவசரமா எதுக்கு அத்தை? நாளைக்கு எப்பயாவது போய் வாங்கிக்கலாமே. எதுக்கு வெயிட் பண்ண அகிலா? இப்பவே போலாம். ஆமா, இன்னைக்கு நல்ல நாள் தான். இன்னைக்கே போய் வாங்கிட்டு வாங்க. சரண்யா, என்ன நீ இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்க? போய் பணம் கொண்டு வா. 4 மணிக்கு சாருமதியை மீட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். இப்ப இந்த ராட்சசி கூட வந்தா சாருமதியை எப்படி பாக்குறது? இந்தாங்க அத்தை. உன் கையால நீயே ஆதிரா கிட்ட கொடு. தேங்க்யூ சித்தி. சரி, 2 பேரும் இப்பவே கிளம்புங்க. பாத்து போயிட்டு வாங்க. பாத்து கூட்டிட்டு போ. அகிலன், வா போலாம். ஜாக்கிரதை. இன்னைக்கு 4 மணிக்கு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அவன் பாட்டுக்கு மோதிரம் வாங்குறதுக்கு ஆதிரா கூட போயிட்டான். இங்க இருந்து என்ன சொல்லிட்டு வெளியில போறதுன்னு தெரியலையே. அகிலன் அங்க வருவான், எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெளியில போனா அகல்யாத்தை பார்த்து சந்தேகப்படுவாங்க. ஆனா நான் போயே ஆகணுமே.
சாருமதி, சாருமதி, என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? என்ன சாப்பிட்ட? மயக்கம் வருதா? ஆமாமா, எனக்கு என்னமோ ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குமா, வாந்தி வர மாதிரி. சரி, டாக்டர் கூப்பிடவா? இல்ல இல்லம்மா, டாக்டர் வந்து பாக்குறத விட நாமளே டாக்டரை போய் பாக்குறதா சரியா வரும். அப்படியே லேப்ல டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் சரிதான். சரி வா. பாத்து. மெதுவா. ஏ சாரு, ஏன் என்னாச்சு? அகல்யா, சாருமதிக்கு தலை சுத்துதான், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். நீ நிறுத்து சுபத்ரா, எல்லாத்துக்கும் இப்படி முன்னாடி வந்து நிக்காத. அவள் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். திருமார வேற ஊர்ல இல்ல. இப்ப நீ இவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா மருமகளை ஒழுங்கா பாத்துக்கிறதுல நீ என்ன குறை சொல்ல மாட்டாங்களா? உனக்கு தலை சுத்துதுன்னா என்ன கூப்பிட்டு சொல்ல மாட்டியா? எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? உங்களை கூப்பிடணும் தான் நினைச்சேன், அதுக்குள்ள வாமிட் வந்துருச்சு. ஓஹோ, சுபத்ரா கூட சேர்ந்து என்கிட்ட சொல்லாமல ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ அது இல்ல. சரி, அதை விடு. இந்தா, இத கொண்டு போய் உள்ள வை. சரி வா, நாம போலாம். அகல்யா, கொஞ்சம் இரு, நானும் வரேன். சாருமதிக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணு அவசியம் இல்ல. என் மருமகளை எனக்கு பாத்துக்க தெரியும். என் கூட வந்து நீ தான் அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி சீன் போடணுமா? நீ வீட்ல இருக்கிற வேலையை பாரு, அவளை நான் கூட்டிட்டு போறேன். சுபத்ரா அம்மா கூட போனா எப்படியாவது அவங்கள ஏமாத்திட்டு அகிலனை பார்க்க போலாம். அத்தையை ஏமாத்த முடியாதே. ஏய், என்ன யோசிக்கிற? வா போலாம். ஒரு நிமிஷம் அத்தை, போன் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ உனக்கு எதுக்கு போனு? அங்க உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கணுமா? இல்லத்த, அவர் ஊருக்கு போயிருக்காருல, அவர் அப்பப்ப கூப்பிட்டு நான் எப்படி இருக்கேன்னு விசாரிப்பாரு. அவர் போன் பண்ணி நான் எடுக்கலனா டென்ஷன் ஆயிடுவார் அத்தை. அதுக்குதான் நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். சரி, போய் எடுத்துட்டு வா போ. ஆமா சார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அனுப்பிடுறேன். அட கண்டிப்பா வந்துரும் சார், டோன்ட் வரி. அதெல்லாம் கரெக்டா இருக்கும் சார், கண்டிப்பா வந்துரும். ஓகே சார். சொல்லுங்க. முதல்ல போன் அங்க வை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா? சொல்லுங்கப்பா, என்ன ஒரே குஷியா இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லடா, நம்ம ஆதிரா கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்ட் அன்பழகனை பார்த்து பேசிட்டு வந்தேன். அடடா, பேத்தி கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து அவளை விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இருக்காதா பின்ன? சரி, நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லி நீயே கூட இருந்து ஒரு 500 சேலையை ரெடி பண்ணு. கல்யாணத்துக்கு வர எல்லாருக்குமே ஒரு சேலையை கொடுத்து அசத்திடுவோம். 500 என்னங்க, 1000 சேலை வேணும்னாலும் தயார் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு இந்த கல்யாணத்தை எவ்வளவு பெருசா பண்ணணுமோ அவ்வளவு பெருசா உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஆதிராவுக்கு 18 வயசு ஆயிடும். அவளுக்கு 18 வயசு ஆகிற அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரி, அகிலனா ஆதிராம எங்க? நிச்சயதார்த்த மோதிரம் வாங்குறதுக்கு அத்தை அவங்க 2 பேரையும் சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க மாமா. என்ன பேசுற? சிட்டிக்கா? எதுக்கு சார்தா? நம்ம ஊர்ல தான் நம்ம நகை கடைக்காரர் இருக்காருல்ல, சொன்னா நம்ம வீட்டுக்கு மோதிரத்தை கொண்டு வந்துருவாரு. நீயும் அவர்கிட்ட தானே எல்லா நகையும் வாங்கிட்டு இருக்க. இப்ப என்ன புதுசா அவங்களை கடைக்கு அனுப்பிச்சிருக்க? கூட யார் போயிருக்கா? அவங்க 2 பேரும் மட்டும்தான் மாமா. என்ன சாரதா, இது என்ன புது பழக்கமா இருக்கு? நல்ல காரியம் பண்ணும்போது பெரியவங்க கூட போறது இல்லையா? ஏன் அவங்களை தனியா அனுப்பிச்ச? ஏங்க, இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா என்ன? ஆதிராவுக்கும் அகிலனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சின்ன சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு.
ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல இவ்ளோ பேர் இருக்கிறதுனால அவங்க மனசை விட்டு பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ இல்லாம இருக்கலாம். அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் தனியா அனுப்பியிருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்துட்டு வரட்டுமே. அகில ஒண்ணு சின்ன பையன் இல்லைங்க, அவன் ரொம்ப பொறுப்பானவன். அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. புருஷன் பொண்டாட்டியா இல்லாம நண்பர்கள் மாதிரி இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வாட்டி சுபத்ரா வாழ்க்கையில நடந்த தப்பு நம்ம ஆதிரா வாழ்க்கையிலயும் நடந்துடக்கூடாது. மறுபடியும் இந்த தப்பெல்லாம் நடக்க வேண்டாம். அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் உள்ள பிரச்சனை சரியாகுதான்னு பாப்போம். அப்படி இந்த சண்டை முடிவுக்கு வரலன்னா நாம இந்த கல்யாணத்தையே நடத்த வேண்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. சாரதா, நீ ரொம்ப தெளிவா சரியா யோசிச்சிருக்க. நான் தான் பேத்தி கல்யாணம் அது இதுன்னு யோசிச்சனே தவிர இதை நான் யோசிக்கவே இல்லை. இனிமே இவங்க கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசுறதே வேஸ்ட். அட்லீஸ்ட் சுபத்ரா அம்மா கிட்ட ஏதாவது தேர்தான்னு பாப்போம். மொத்தத்துல இந்த சுத்து பக்கத்துல இந்த மாதிரி கல்யாணம் நடக்காத மாதிரி நம்ம பெருசா பண்ண போறோம் அந்த கல்யாணத்தை. ஏய், என்ன இவ்வளவு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய கடைக்கு போனா நிறைய மாடல்ஸ் இருக்கும்ல. சின்ன கடைனாலும் இங்க மாடல்ஸ் நிறைய இருக்கும். வா போய் பார்க்கலாம். அது போக பெரிய கடைக்கு போனா லேட் ஆயிடும். நாம இங்கே பார்க்கலாம். லேட் ஆயிடுமா? நாம வந்ததே இங்க நகை வாங்குறதுக்கு தானே. அகிலன், நீ யாரையாச்சும் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கியா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகும்ல, அதுக்காக சொன்னேன். சரி வா போலாம். போ. வாங்க மேடம், வாங்க சார், வாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறேன்றது இருக்கட்டும், எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கா? என்ன மேடம்? ஆமா மேடம், அப்படிதான் மேடம் இருக்கு. அதனாலதான் எங்க வீட்ல எங்க லவ்வை ஏத்துக்கிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஓ, லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜா? சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன இவ இவ்ளோ ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ரிங்க வாங்க தான் வந்திருக்கோம். இந்த கடையில இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ரிங்க காட்டுங்க. ஓகே மேடம், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. அகிலன், உட்காரு வா. இந்தாங்க மேடம், இத பாருங்க. நான் டைமுக்கு போகலனா சாருமதி கிளம்பி போயிடுவாளா? பயப்படாத அகிலன், அப்படிலாம் எங்கேயும் ஓடி போகாது. என்ன சொல்ற? இல்ல, நீ உன் செல்ல பாத்துட்டே இருக்கியே, உன் செல்ல அப்படியெல்லாம் எங்கேயும் ஓடி போயிட முடியாதுன்னு சொன்ன. அகிலன், நீயும் வா. உனக்கு பிடிச்ச ரிங்கா பார்த்து செலக்ட் பண்ணு. நீயே பார்த்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ. எனக்கு ஷாப்பிங்லாம் பிடிக்காது. நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல, நம்ம காதலுக்கு அடையாளமா இந்த மோதிரம் இருக்க வேண்டாமா?
உனக்கு பிடிச்சத பாரு. சார் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். தேங்க் யூ. அகிலா, இந்தா ஜூஸ் குடி. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அட பொடி. ஷூ. தெரியாம மேல கொட்டிக்கிச்சு. சார் வாஷ்ரூம் எங்க இருக்கு? சார் கடை வாசல் லெஃப்ட் சைடுல இருக்கு சார். ஓகே தேங்க்யூ. நீயே பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்கோ. இந்தா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வா. நான் டிஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு வரேன். சார் இருங்க, செக் பண்ணு சார். டிஷர்ட்ல ஜூஸ் கொட்டிருச்சு, கழுவ வாஷ்ரூம் போறேன். பரவாயில்ல சார், வெளியே போகும்போது செக் பண்ணும் சார். இங்க ரூல் சார் இது. இருங்க. பாருங்க சார், உங்க பாக்கெட்ல என்னமா இருக்கு எடுங்க சார். என்னது? என் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லையே சார். நீங்களும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டுங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவுமே வாங்கலங்க. சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க உள்ள வாங்க பேச. சார் என்கிட்ட எதுவும் இல்ல சார். சார் போங்க சார், சொன்ன கேளுங்க சார். போங்க சார். சார் பாக்கெட்ல ஸ்கேன் வச்சு பாக்கும்போது சத்தம் வந்துச்சு சார். சார் நான் எதுவும் என்ன இருக்குன்னு கேட்டா காட்ட மாட்டேன்றா சார். சார் முதல்ல என் கையை விடுங்க. அவர் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சார் எதுவும் இல்ல சார். பாருங்க சார், சத்தம் கேக்குது. பாருங்க சார். காசு கொடுக்காம இப்படி எடுத்துட்டு போனா அதை திருட்டுன்னு தான் சார் சொல்லுவாங்க. ஐயோ, அது எப்படி என் பாக்கெட்ல வந்ததுன்னே தெரியாது சார். சார் திருடிட்டு மாட்டிக்கிட்ட எல்லாருமே காலங்காலமா சொல்ற டைலாக் சார் இது. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. இப்படிதான் டிப் டாப்பா ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்றாங்க. என்ன இது அகிலன்? நீ எதுக்கு இப்படி பண்ண? நீ நல்லவன் நினைச்சுதானே உனக்கு காதலிச்ச. என் அம்மா அப்பவே சொல்லுச்சு, அவன் பார்க்க திருட மாதிரி இருக்கான், அவன் உனக்கு வேண்டான்னு. நான் தான் கேட்கல. நான் உன் பேச்ச நம்பி மோசம் போயிட்டேன். I hate you அகிலன். அடி பாவி, என்ன மாட்ட வச்சுட்டு எப்படி நடிக்கிறா பாரு. குட் பை. ஆதிரா நில்லு. ஆதிரா
எங்கப்பா போற நில்லு நீ பாட்டுக்கு என்ன மாட்டிட்டு இல்லப்பா. போனா என்ன அர்த்தம் சார் இதெல்லாம் அவ பிளான் பண்ணி பண்ணிருக்கா சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அவ போயிட்டே இருக்கா பிடிக்க சொல்லுங்க சார் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் யார் திருநாங்கன்னு அவங்க வந்து கண்டுபிடிங்க சார்